வெல்கம் டு ரீகாஸ் ஃபியூஷன். பூண்டு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரஷ் ஆகிருக்கணும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்கவே கூடாது, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதை அப்படியே நம்ம இட்லிக்கு தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம பூண்டு சாதம் ரெடி பண்ணிடலாம். வடித்த சாதத்தை அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கிரேவி மொத்தம் ரைஸுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க. அவ்வளோதான், சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.